இன்னைக்கு 15 டிசம்பர் 2001 தேதியினுடைய அவ்யக்த முரளியின் தலைப்பு ஏக் விருத்தா, ஒரே ஒரு பாபா என்ற பாடத்தின் மூலம் பவித்திரத்தின் தாரணையினால ஆன்மீக சக்தி மூலம் மன்சா சேவை செய்யுங்கள். ஆன்மீக சக்தி இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தியா இருக்கு. அதை நீங்க நான் எல்லாரும் பல பெயர்களில் தெரிஞ்சிருக்கோம். ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது ஈஸ்வரிய சக்தி, சைலன்ஸ் பவர். ஆகவே பாபா நம்ம எல்லா குழந்தைகளையும் இந்த ஆன்மீக சக்தினால பரிபூர்ணமாக மாத்துறாரு. யாருடைய வாழ்க்கையில் ஆன்மீக சக்தி இருக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இந்த உலகத்துல நடைமுறையில ஒரு உதாரணமா இருக்கும். ஆகவே இன்றைய முரளியில இருந்து சிறப்பாக 5 மகா வாக்கியங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் மகா வாக்கியம், ஆன்மீக ஆத்மா இந்த லோகத்துல இருந்தாலும் அலௌகிக பரிஷ்தாவா இருக்கும். எல்லா குணங்கள்லையும் நிரம்பியதா இருக்கும், திருப்தியா இருக்கும். இப்போ பாபா என்ன சொல்றாரு, ஒரு வேலை மட்டும் செய்யுங்க, திருப்தியா இருங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. அதுக்கு நம்மை நாமே ஞானத்தினால பூர்ணமாக மாற்றணும். அந்த ஆன்மீக சக்தி நடைமுறையில தெரிய வரும். எப்படி சூரியன் இருக்கு அப்படின்னா அதனுடைய எனர்ஜி, பவர், வெளிச்சம் எல்லாரும் அனுபவம் பண்றோம். அதுபோல ஆத்மா, ஆன்மீக சக்தி இருக்கு அப்படின்னா, ஆன்மீக பவர் இருக்கு அப்படின்னா அது நடைமுறை வாழ்க்கையில எல்லா குணங்களும் தெரிய வரும். அதான் பாபா சொல்றாரு, ஆன்மீக சக்தி உள்ள ஆத்மாக்கள் சாக்கார உலகத்துல, இந்த சாக்கார வதனத்துல ஒரு ஃபரிஷ்தாவுக்கு சமமாக இருப்பாங்க. பாப்தாதா ரூஹானி பாப், ஆன்மீக அப்பா, ஆன்மீக சக்தி கொண்ட ஆத்மாக்களினுடைய ஆன்மீக சக்தியை பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அந்த ஆன்மீக சக்தி இருக்கு. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, அவங்களுடைய கண்களிலிருந்து ஆன்மீக சக்தி அனுபவமாகும். அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய தொடர்பு சம்பந்தத்துல வர மற்றவங்களுக்கும் அந்த ஆன்மீக சக்தி அனுபவம் ஆகும். இதுதான் அந்த ஆன்மீக சக்தியுடைய ஆத்மாக்களினுடைய குணாதிசயங்கள். மற்ற அவங்களும் அனுபவம் பண்ணுவாங்க, மற்ற ஆத்மாக்களும் அதை அனுபவம் பண்ணுவாங்க. ஸோ முதல் அடையாளம், கண்களிலிருந்து ஆன்மீக சக்தி அனுபவம் ஆகும். மற்ற ஆத்மாக்களும் இந்த ஆன்மீக சக்தியை அனுபவம் பண்ணுவாங்க. இரண்டாவது அடையாளம் என்னன்னா, ஆன்மீக சக்தினால் நிறைஞ்ச ஆத்மா அவங்களுடைய நடவடிக்கைகள், முகம் போனாலும் வந்தாலும் எல்லாருக்கும் ஃபரிஷ்தா மாதிரி தெரிவாங்க, டபுள் லைட்டா தெரிவாங்க. மூணாவது அடையாளம் புன்னகை, மற்ற ஆத்மாக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக எந்த ஆத்மா ஆன்மீக சக்தினால் நிரம்பி இருக்கோ அவங்களுடைய தொடர்பு சம்பந்தத்துல வர மற்ற ஆத்மாக்கள் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வாங்க. அவங்களுடைய ஒரு புன்னகை மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நிரப்பும்? மகிழ்ச்சியை நிரப்பும். நீங்க நான் எல்லாரும் தாதிகள் மூலமா பார்த்து அனுபவிச்சிருக்கோம். அவங்களுடைய ஒரு புன்னகை மற்றவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிரப்பி இருந்தது. நான்காவது அடையாளம், ஆன்மீக சக்தி வாய்ந்த ஆத்மாவின் சக்தி சம்பன்னமாக அவங்களுடைய வார்த்தைகள் வரதானமா நமக்கு ப்ரூவ் ஆகும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற ஆத்மாக்களுக்கு வரதானம் போல நிஜமாக மாறும். அடுத்த அடையாளம், அவங்களுடைய நினைவு வாயுமண்டலத்தை சக்தி வாய்ந்ததா ஆக்கும். அவங்களுடைய சங்கல்பங்கள் எவ்வளோ உயர்ந்த சங்கல்பங்கள் செய்கிறாங்களோ
அந்த சங்கல்பங்கள் சக்தி வாய்ந்ததாகவும் அவங்களும் அனுபவம் பண்ணுவாங்க, மற்றவங்களும் அதை அனுபவம் பண்ணுவாங்க. அதுக்கான பலனும் கிடைக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சங்கல்பம் மனசா சேவை மூலமாக, சங்கல்பம் மூலமாக மனசா சேவை பண்ணுங்க. உங்களுடைய சங்கல்பங்கள் தான் மனசா சேவை செய்யறதுக்கான சாதனங்களாக இருக்குது. மேலும் பாபா சொல்கிறாரு, அந்த ஆன்மீக சக்தினால் நிரம்பிய ஆத்மாக்கள் தொடர்பு சம்பந்தத்தில் வரும் மற்ற ஆத்மாக்கள் கிட்ட நிம்மதியை அனுபவம் செய்ய வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த உண்மையான அமைதி அனுபவம் ஆகும். மீண்டும் மீண்டும் அவங்களுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் வர விரும்புவாங்க. இப்போ பாபா இன்றைய முரளியில் சொன்ன ஆன்மீக சக்தினால் நிரம்பிய ஆத்மாக்கள் அவங்களோட வாழ்க்கையில் இந்த எல்லா விஷயங்களும் நடைமுறையில் அனுபவம் ஆகும். அவங்களுக்கு தானும் அனுபவம் செஞ்சு மற்றவங்களையும் இந்த அனுபவத்தினால நிரம்பியவங்களா மாற்றுவாங்க. ஆகவே ஆன்மீக ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் ப்ராக்டிக்கல் ரூபத்தில் இருப்பாங்க. நடந்தாலோ போனாலோ வந்தாலும் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருப்பாங்க. இந்த உடலில் இருந்தபடியே சாக்கார ஃபரிஷ்தாக்கள் மற்றவங்களுக்கும் ஃபரிஷ்தா ரூபமாக அனுபவம் ஆவாங்க. அப்படி தான் கண்களுக்கு தெரிவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, 5 மகா வாக்கியத்தில் அடுத்த பாயிண்ட்டு, ஆன்மீக சக்தியின் விதை பவித்ரம். எப்படி ஒரு விதை இருந்துச்சுன்னா அந்த விதையில் சம்ஸ்காரங்கள் இருக்கும், அதன்படி தான் அந்த மரம் வெளிப்படும், சாக்காரமாகும். ஆகவே பாபா சொல்கிறாரு, ஆன்மீக சக்தி கொண்ட ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக பவர் இருக்குது. அதற்கான ஆதாரமே பவித்ரம். பவித்ரம் அப்படிங்கிறது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை. பாபா சொல்கிறாரு, பிரம்மா பிரம்மச்சாரி. அவங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் பவித்திரம் இருக்கும். எப்படி பிரம்மா பாபா வாழ்க்கையின் கதையை கேட்டிருக்கோம், அவருடைய ஒவ்வொரு செயல்லையும் அந்த பவித்திரம் இருந்தது. அவருடைய திருஷ்டி, விருத்தி, பாவனை, சங்கல்பம், தொடர்பு, சம்பந்தம். ஆகவே பாபா சொல்கிறாரு, பவித்திரம் தான் அந்த விதை. பவித்திரம் ஆன்மீகத்தின் ஆதாரம், அஸ்திவாரம். பவித்திரம் ஆன்மீகத்தின் ஸ்ருங்காரம், அழகு. ஆகவே எந்த ஆத்மாக்கள் வாழ்க்கையில் பவித்திரம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் தானாகவே தெரியும். மற்றவங்களுக்கும் அது அனுபவம் ஆகும். அப்போ பேச்சின் மூலம், தொடர்பு சம்பந்தம் மூலம், நடத்தையின் மூலம், காரியங்கள் மூலம் அது மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகும். பாபா சொல்கிறாரு, சங்கல்பமும் பிரம்மச்சாரி, பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மச்சாரி, கர்மமும் பிரம்மச்சாரி. வெறும் பிரம்மச்சாரி இல்லை, பிரம்மா பாபாவின் ஆதர்ஷனங்கள், அவருடைய குணாதிசயங்களை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ப்ரூஃபாக இருக்கும். இப்போ 3வது பாயிண்ட்டு, ஆன்மீக சக்தியின் சகஜ சாதனம் ஏக் விரதா, ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற பாடத்தில் உறுதியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆன்மீகம் வெளிப்படும். ஏகுருத்தா அப்படின்னா யாரை சொல்லலாம்? ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பாபா இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளராக ஆவாங்க. ஒரே ஒரு ஆன்மீக அப்பா, ஆன்மீக சாகர் கடல், ஆன்மீக அரசர், அவருடைய தொடர்பில் சம்பந்தத்தில் இருக்கிறவங்க தான் மற்றவங்களையும் ஆகர்ஷிப்பாங்க. ஸோ இயல்பாகவே அவங்க வாழ்க்கையில் இந்த குணாதிசயங்களெல்லாம் தெரிய வரும். ஒரு பாபா, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரே ரசனையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை தான் இந்த ஆன்மீக சக்தினால் நிரப்பப்படும். அந்த பாடத்தை நம்ம உறுதி செய்யணும்.
நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அந்த ஒரு பாடத்தை உறுதி செஞ்சீங்க அப்படின்னா ஆன்மீகத்தன்மை தானாகவே வரும். ஆக ஒரே ஒரு பாபாங்கிற பாடத்தை எந்த ஆத்மாக்கள் உறுதி செய்ய முடியும்? முதல் பாயிண்ட்டு, ஒரு பாபா, ரெண்டாவது யாரும் இல்லை. இரண்டாவது, ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களும் வச்சு ஒரே ரசனையில் இருக்கணும். ஏக் நாமி, ஒருவரின் நினைவு, ஒருவரிலேயே எல்லாமே. அந்த ஒரே ஒருத்தர், ஒரு பாபா கிட்ட தான் எல்லா சம்பந்தமும். ஒருவரே எல்லாம், ஒருவரிலேயே எல்லாம். மேலும் ஒரே உலகம், ஏகாந்த பிரியன், ஒருவர்கிட்ட எல்லா சம்பந்தமும். சங்கல்பம், ஒரே நிறம், ஒருவருடன் பிந்து, ஒருவரிலேயே எல்லாத்தையும் அனுபவம் செய்கிறது. அப்ப பாபா சொல்றாரு, எப்படி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு பிந்து வச்சோம் அப்படின்னா 10 ஆகுது. பிந்துங்கிறது 0. அப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் 2 0 போட்டோம் அப்படின்னா 100 ஆகுது. அப்புறம் 3 0 போட்டால் 1000 ஆகுது. அப்போ அந்த ஒன்றுக்கு தான் சங்கம் யுகத்தில் மகிமை அதிகம், பெரிய மகத்துவம் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அந்த ஒருவருடைய பாடத்தை பக்கா செய்யுங்க. அந்த ஆன்மீக சக்தி தானாகவே வந்துடும். இப்போ பாபா சொல்ற, ஆன்மீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் நிரப்பிக்கோங்க. உங்கள் பேச்சின் மூலம் சேவை செய்கிறீங்க, கூடவே மனதின் மூலமும் சேர்ந்தே செய்யுங்க. அப்போ டபுள் சேவை ஆகும். டபுள் சேவையினுடைய பேலன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அனைவர்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, பேச்சின் மூலம் சேவை, நீங்கள் அனைவருக்கும் மிகவும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. அனைவருக்கும் செஞ்சிட்ருக்கீங்க, அதில் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. மேலும் சேவை செய்துட்டே தான் இருக்கீங்க. கூடவே மனசா சேவையும் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் ரெண்டுக்கும் சமநிலை வைங்க அப்படிங்கிறாரு. ஸோ வாழ்க்கையில் தானாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால தடைகள் அற்றதாக மாறுது. முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஏக் விருத்தா அப்படிங்கிற பாடத்தை பக்கா செய்யுங்க. இப்போ பாபா வரதானமாக பாபாவுடைய இந்த வரதானத்துக்கு தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறார். தண்ணீர் மற்றும் சக்தி எந்த வரதானுக்கு கிடைக்குதோ, எந்த விதைக்கு கிடைக்குதோ, அதுதான் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ விதைச்சிட்டு அதுக்கு தண்ணியும் சூரிய ஒளியும் கிடைக்கல அப்படின்னா அது பலன் தராது. அப்போ உங்களுடைய ஆன்மீக சக்தி, மற்றவங்களுடைய ஆசீர்வாதம், அதுதான் அந்த பலனை தரக்கூடியது. இப்போ ஆன்மீக சக்தியின் மூலம்தான் நீங்கள் டபுள் சேவையின் நிமித்தமாக இருப்பீங்க. அந்த ஆன்மீக அரசர் அவங்களுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் இருப்பாங்களோ அவங்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் எல்லாமே அந்த ஒரே ஒரு பாபா கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பல குணாதிசயங்கள் தெரிய வரும். ஆகவே ஒரு விருத்தம், ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை, இந்த ஒரே ரசனை நிலையில் இருக்கணும். ஸோ பாபா சொன்னார், ஒரு பாபாங்கிற அந்த பாடத்தை உறுதி செய்யுங்க.
உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அந்த பாடத்தை உறுதி செஞ்சுட்டீங்கன்னா ஆன்மீகத்தன்மை தானாகவே வரும். இது முதல் பாயிண்ட்டு. ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒருவர்கிட்ட எல்லா சம்பந்தமும், ஒரே ரசனை, ஒரே பெயர், ஒரே நினைவு, ஒருவரிலேயே எல்லாமே. ஒருவரே எல்லாம், ஒருவரிலேயே எல்லாம், ஒரே உலகம், ஏகாந்த பிரியன், ஒருவருடன் அனைத்து சம்பந்தம், ஒருவரே ஒரே சங்கமம், ஒரே நிறம், இணைந்து ஒருவருடன் பிந்து வைப்பது. இந்த ஒன்றுக்கு முன்னாடி ஒரு 0 வச்சோம் அப்படின்னா அது 10 ஆகுது. ஒன்றுக்கு முன்னாடி 2 0 வைத்து அது 100 ஆகுது. அப்போ அந்த ஒன்றுங்கிற பாடம், ஒருவர் தான் அப்படிங்கிற பாடம் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, முக்கியத்துவம் இருக்கிறதா இருக்குது. அதை உறுதி செய்யுங்க. அப்போ ஆன்மீக சக்தி தானாகவே வந்துடும் உங்கள் வாழ்க்கையில். பாபா சொல்கிற ஆன்மீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இப்போ பேச்சின் மூலம் சேவை செய்கிறீங்க, அது கூடவே மனதின் மூலமும் சேர்ந்தே செய்யுங்க. அப்போ டபுள் சேவை ஆயிடுவீங்க, டபுள் லைட்டாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு தெரிவிங்க, எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, பேச்சின் மூலம் சேவை, அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, அதை ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்கீங்க. அது கூடவே சேர்ந்து மனதின் மூலமும் செய்யுங்க, இரண்டுக்கும் சமநிலையில் வைங்க. இப்போ மற்றவங்கக்கிட்ட இருந்து தானாகவே ஆசீர்வாதம் கிடைக்கும். யாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை தானாகவே தடைகளற்றதாக இருக்கும். அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஏக் விருத்தா பாடத்தை பக்கா செய்யணும். பாபா வரதானம் கொடுத்தாரு, ஏக் விருத்தா பவ. வாழ்க்கையில் ஆன்மீக சக்தியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வரதானத்தை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இந்த வரதானத்தை பயன்படுத்துங்க. இப்போ மேலும் பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு வரதானத்தையும் பலன் தரக்கூடியதா மாற்றுறதுக்கான விஷயம் முதல் விஷயம் நினைவு. அதை அடிக்கடி நினைவு செய்துட்டு இருக்கணும். அந்த வரதானத்தை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வரணும். இன்னைக்கு பாபா எந்த வரதானத்தை கொடுத்தாரு? ஏக் விருத்தா பவ, ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற வரதானத்தை அடிக்கடி ஞாபகம் படுத்தணும், நினைவில் கொண்டு வரணும். எவ்வளோ நினைவில் கொண்டு வரமோ அப்போதான் அது ஸ்வரூபமாக மாறும். இரண்டாவது விஷயம், அதுக்கு யோகத்தினுடைய சூரிய வெளிச்சம் கொடுக்கணும். யோகா அக்னி, யோகத்தில் இருந்தோம் அப்படின்னா அது சூரிய வெளிச்சமாக ஒரு விதை வளர்றதுக்கு உதவுற மாதிரி இந்த வரதானம் பலன் தரக்கூடியதாக மாறும். எந்த வரதானத்துக்கு தண்ணீர் மற்றும் சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அதுதானே பலன் தரும். அது மாதிரி இந்த வரதானத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வரும்போது, யோக சக்தி கொடுக்கும்போது அது பலன் தரக்கூடியதாக மாறுது. உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக சக்தி வருது. ஆன்மீக சக்தி மூலம் நீங்கள் டபுள் சேவையின் நிமித்தமாக இருப்பீங்க. மேலும் ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதமும் பெறுவீங்க. அடுத்த பாயிண்ட், ஒரே ஒரு சுகம் சாந்தியின் அமிர்த துளி கிடைச்சாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். பாபா சொல்ல, உங்களோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன பாட்டு? பக்தி மார்க்கத்தில் ஒரு பாட்டு இருக்கு, உன்னுடைய ஒரு துளி அன்புக்கு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம். பாபா சொல்ற, உலகத்தினுடைய ஆத்மாக்கள் இந்த காலத்தில் உண்மையான சாந்தி, உண்மையான சுகம், உண்மையான குஷி, அதுக்கெல்லாம் பசியில் இருக்காங்க. உலகத்தில் உண்மையான சுகம் இல்லாத நிலை இருக்கு. அதுக்கு பஞ்சம் வந்துருச்சு, உண்மையான சுகத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சாந்தி இல்லை. தற்போதைய காலத்தில் உலகத்தில் சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அசாந்தி, துக்கம், டென்ஷன், பயம், கவலைகள் இதெல்லாம் இருக்கு. ஆகவே பாபா சொல்றாரு, உலகத்தின் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு உண்மையான சாந்தி, உண்மையான சுகம், நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த அமிர்த துளி, அதுதான் உயிர்ப்பிக்கும் துளியா மாறுது.
எப்படி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னா அந்த சஞ்சீவினி மூலிகையை மயக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா சஞ்சீவினி மூலிகையினுடைய ஒரு துளி சாறு படும்போது அவர் மேலும் உயிர் பெறாரு, விழுத்துக்கிறாரு. அது மாதிரி பாபா சொல்றாரு, சுகமும் சாந்தியும் உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு அமிர்த துளி போல இருக்கு. எந்த ஆத்மாக்கள் அந்த அமிர்த துளி அடையிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில் இருக்கும், அவங்களுக்கு மகிழ்ச்சியின் அனுபவம் ஆகும். ஆகவே பாபா சொல்றாரு, சுகம் சாந்தியின் அனுபவத்தை கொடுங்க. எப்படி பாபா சொல்றாரு, பேச்சின் மூலம் நீங்க சேவை செய்றீங்க, மனசா சேவையும் செய்யுங்க. உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சுகமும் சாந்தியும் கொடுப்பதுக்கு ஆதாரமே இந்த மனசா சேவை. ஆக நம்ம எவ்வளவு மனசா சேவை செய்கிறோமோ, பல்வேறு ரூபங்கள்ல மனசா சேவை மூலம் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சாந்தி மற்றும் சுகத்தின் கதிர்களை கொடுக்குறோமோ, அவ்வளவு அந்த ஆத்மாக்களுக்கு அந்த சாந்தி, அந்த சக்தி, அந்த மகிழ்ச்சி, சுகத்தின் அனுபவம் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது அனுபவம் இருக்காது. எவ்வளவு சுகம் சாந்தி அனுபவம் ஆகும், எவ்வளோ மகிழ்ச்சி அனுபவம் ஆகும். அது இதயத்திலிருந்து அவங்க என்ன கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, நன்றி வரும். இப்போ கடைசி பாயிண்ட்டு, ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க, 5 மகா வாக்கியங்கள்.